ஃப்ளாஷ் லைட் இருந்தால் ஃப்ளாஷ் லைட் போடுறேன். இல்லையா ஃப்ளாஷ் லைட்டு? ஒட்டி ஒட்டி எது முன்னாடி பாருங்க, நிறைய பைக் இருக்குதா? அந்த குச்சியை கொஞ்சம் ஓரமாக நவுத்துனாங்க, அதுதான் எல்லாரும் கேமராலும் வருது. மனிதன் தெய்வம் ஆகலாம் படத்தினுடைய பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு ஜானரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு இசையமைப்பாளர் ஏகே பிரியன் அவர்களுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கணும். பிகாஸ் அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நான் நிச்சயமாவே ஒரு ஆங்கராக இங்கே பேசணும்னு சொல்லிட்டு சொல்ல, நிச்சயமாவே ஒவ்வொரு சாங்ஸுமே அவ்வளோ ஹார்ட் ஃபெல்ட்டாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஒன்ஸ் அகெயின். விஎம் என்டர்டைன்மெண்ட் விஜயா சதீஷ் அவர்கள் வழங்கும் மனிதன் தெய்வம் ஆகலாம். ஸோ வந்து டெனிஸ் மஞ்சுநாத் அவர்களின் இயக்கத்தில் செல்வராகவன் அவர்கள் மற்றும் குஷி ரவி நடிப்பில் வந்துட்டு நிறைய ஸ்டார் கேஸ்டும் இன்னைக்கு வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களையும் வந்துட்டு மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அவங்க தான் ஒரு படத்துக்கு ப்ராப்பர் பேக் போனா இருந்து எல்லா ஒரு விஷயத்துக்குமே நீங்க பண்ணுங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ விஎம் என்டர்டைன்மெண்டோட ப்ரொடியூசர் மிஸ்ஸஸ் விஜயா சதீஷ் அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மிஸ்ஸஸ் விஜயா சதீஷ். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம் இந்த படம் April 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மனிதன் தெய்வமாகலாம்னு ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு தேவையானது அந்த மெசேஜ் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். டென்னிஸ் மஞ்சுநாத் இந்த படத்தை உணர்வுபூர்வமாக நல்லா எடுத்திருக்காரு. நிஜமாலுமே அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து செல்வராகவன் சாருக்கு. அவர் இந்த ஸ்கிரிப்டை ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு உயிர் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு மனிதன் தெய்வமாகலாம்னு சொல்லிட்டு ஒரு படமாக உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஆக்சுவலாக நிஜமாலுமே அவர் ஓகே சொன்னதுனால தான் சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, லைக் அவர் கூட சேர்ந்து என்னோட ஹஸ்பண்ட் சதீஷ் அவரும் அதில் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வி ஆர் பிளஸ்டு ஃபார் இட். ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட ட்ரீம் கம் ட்ரூ அது. ஆக்சுவலி எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் குவைட் வார்த்தையில் சொல்ல முடியாது. இட்ஸ் ரியலி பிக் பிளெஸிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். இதில் நடிச்சிருக்கிற எல்லாரும், இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு, இன்றைக்கி மியூசிக் வந்து ஏகே பிரியன் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிஜமாலுமே ஒரு பாட்டும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் ஏகே பிரியன் அவங்களுக்கு. இந்த மனிதன் தெய்வமாகலாம் என்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை குடும்பமாக போய் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாலுமே சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இன்னும் அந்த ஈவெண்ட்டை அவ்வளோ அழகாக்குவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை கிரேஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நிறைய சீஃப் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் திரு கதிரேசன் அவர்கள், தி செக்ரட்டரி ஆஃப் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், மற்றும் திரு கமலக்கண்ணன் அவர்கள், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம்.
ஸோ இவங்களை ஹானர் பண்றதுக்காக ஐ லைக் டு கால் அப்பான் ப்ரொடியூசர் சதீஷ் அவர்கள் மற்றும் எங்களுடைய டைரக்டர் டெனிஸ் மஞ்சுநாத் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளுடைய இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் தனஜயன் சார் அவர்கள். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய ப்ரொடியூசர் தனஜயன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவரையும் ஒரு பெரிய கைத்தட்டல்களோட மேடைக்கு அழைச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் டிக்னிட்டரிஸ் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ அடுத்த சீஃப் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா இவரோட பேர் வந்துட்டு பேனரில் வந்தாலே எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்துட்டு மனசில் ஒரு திருப்தி வந்துடும். இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, நம்ம படத்தை பட்டி தொட்டியெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரீச் பண்ண வச்சிருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துடும். ஸோ வந்துட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியுடைய ஹெட் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சக்தி வேலன் சார் அவர்களை வந்துட்டு பெரிய கைத்தட்டல்களுடன் மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ ஹீஸ் அ கான்ஃபிடன்ஸ் டு டிரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எல்லா படங்களையும் வந்துட்டு அந்தந்த மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய பங்கு வந்துட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிஸ் வந்துட்டு அளிக்கிறாங்க. அதில் நீங்கள் இந்த படத்தோட எங்களோட அசோசியேட் ஆயிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இந்த டீமுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை வந்துட்டு கூப்பிட்டுலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் திரு ரவி வர்மா அவர்கள், சினிமோட்டோகிராஃபர், ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். And அடுத்து வந்துட்டு தீபக், எடிட்டர் ஆஃப் த மூவி, ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் மான்ஸ்டர் முகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் அசார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய இசை அமைப்பாளர் AK பிரியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளோட லித்திகா அவர்கள், YG மகேந்திரன் சார் அவர்கள், மைம் கோபி அவர்கள், சேலம் தீபக் அவர்கள், நம்மளுடைய எவர் கிரீன் கௌசல்யா மேம், இவங்க எல்லாருமே வந்துட்டு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ மேம், சார் ப்ளீஸ், we would like to call you onto the stage. Thank you so much. ஸோ அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய கதாநாயகி குஷி ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ குஷி மேம் ப்ளீஸ், இட்ஸ் ஹானர் டு ஹாவ் யூ ஹியர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கீங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் நம்மளுடைய டைரக்டர் டெனிஸ் மஞ்சுநாத் அவர்கள் மற்றும் நம்மளுடைய கதாநாயகன். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together and welcome our dearest Selva Raghavan sir onto the stage please. ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் கேஸ்ட் அண்ட் க்ரூ நம்மளோட இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சில வார்த்தைகள் கொடுப்பதற்காக ஸோ நம்மளுடைய ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய செக்ரட்டரி கதிரேசன் அவர்களை வந்துட்டு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் இந்த மேடையில் இப்படி ஒரு அலங்காரமாக இப்படி எல்லாருமே கலந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு முதல் இதற்கு விதைத்தவர் தயாரிப்பாளர் விஜயா சதீஷ் அவர்களுக்கும் அவரது கணவர் சதீஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் ஃபஸ்ட்டு பேசுனாங்க, அந்த விஜயா சதீஷ் மேடம் பேசுனாங்க. அது பேசும்போது ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு படம் பண்ண உடனே அந்த டைரக்டரை ஒரு ஸ்டேஜில் ஒரு டென்னிஸ் மஞ்சுநாத்தை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு எப்படி ஒரு கோஆப்ரேட் பண்ணி அந்த படத்தை இப்படி கொண்டு வந்திருப்பார். ஸோ இதுலேயே தெரியுது ஒரு படத்துக்கான ஒரு வெற்றி எப்படி அங்கீகாரமாக இருக்கணும். நிறைய ஃபங்க்ஷனில் சொல்லுவேன், ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக பண்ணி நல்லபடியில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஒரு பாசிட்டிவானது இருக்கும். அப்போ அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு டைரக்டர் எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா நீங்கள் இன்னும் காலகட்டத்தில் இன்னைக்கு படம் வர தயாரிப்பாளர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா
பெரும்பாலான சின்ன படங்கள் தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை வந்து சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. வந்துட்டு ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிட் படம் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் 10 கோடி 5 கோடி 15 கோடி எடுத்த படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆரம்பிச்சு டில் யூத் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ டென்னிஸ் மஞ்சுநாத் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து அவ்வளோ ஃபேவரா பண்ணியிருக்காரு. அவர் இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு கூட அடுத்த படமும் எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சரி அவர் வந்து இதே மாதிரி ஒரு சின்சியர் இருந்தாருனால் அந்த கண்டிப்பா தொழில் சினிமாவில் எப்பவுமே சின்சியர் இருக்கும் போது கண்டிப்பா அதை வந்து நம்ம சக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு உங்களுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஏகே பிரியன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு சாங் பார்த்தீங்க அப்படின்னா தங்க ரத்தினமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டல் சாங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு செகண்ட் சாங் பார்த்தேன் கலங்காத ராசான்னு சொல்லி உங்களுக்கு அந்த சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் வந்து யுவன் சார் கிட்ட இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு காதல் கண்டையில் வந்து எனக்கு பழக்கம் 7G ரெயின்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் நட்பு எனக்கு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா சார் கிட்ட வந்து எந்த ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் வரும்போது இருந்துச்சு உங்களுக்கு அந்த இம்பாக்ட் வந்து இப்போ ஏகே பிரியன் கிட்ட அந்த இருக்குன்னு சொல்றேன். வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அந்த நேரத்தில் நான் சொல்றேன் அவர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பெரிய மியூசிக் டைரக்டரா வருவார். அதுக்கு பக்கபலமா யாரும் லிரிக் விக்னேஷ் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஸோ அவர் ஏன்னா ஒரு ஃபேமிலி சாங்கையும் எழுதணும் பிளஸ் வந்து ஒரு ஃபீல் சாங்கையும் எழுதணும். ஸோ ரெண்டையும் அடாப்ட் பண்ணி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓவரால் அந்த சாங்கையும் இந்த படத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு 2-3 மூடு கிரியேட் ஆச்சு உங்களுக்கு வந்துட்டு. அதாவது ராசாவின் மனசுல படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் சாரும் மீனா மேடம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டுக்குள்ள ஒரு கதையை வந்து டிராவல் பண்ணி ஃபேமிலி பேக்கப்ல ஒரு கதை இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. எனக்கு இந்த படத்துல செல்வராஜ் சாரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு குடும்ப ஃபேமிலிக்குள்ள இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த ஹீரோனியா இன்ட்ரோடியூஸ் ஆகிற குசிரேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்களும் அந்த ஒரு ஏன்னா ஒரு ஃபேமிலி அவங்க அடாப்ட் பண்ணி சாரை இது பண்ணிக்கிறாங்க. சார் அந்த ஒய்ஃபோட இதுக்கு அந்த ஹோட்டலில் வந்து எப்படி பண்ணுறாங்க பாண்டிங் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது வந்துட்டு. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது வந்து. கண்டிப்பாக எனக்கு வந்து ராசாயன் மனசில் எப்படி ஒரு வெற்றி அடைஞ்சிச்சோ அரண்மனை கிளி ராஜகன் சாருக்கு அந்த மாதிரி அந்த கேரக்டரில் வந்து செல்வன் சார் உட்காந்துருக்காரு உங்களுக்கு. ஸோ இந்த படம் மாவரி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களோட அன்பான வார்த்தைகளுக்கு. ஸோ அடுத்தபடியாக ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் திரு கமலக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறு வார்த்தைகள் அளிக்குமாறு. தர்மம் காப்பாற்ற வேண்டும். ஃபஸ்ட்டு பிஆர்ஓ மேடம் ரேகா மேடத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா புரோட்டோகால்னா என்னன்னு அழகாக வழிமுறையோடு செய்தாங்க அந்த மேடம். உண்மையில் நானும் எவ்வளோ ஆடியோ ரீல்ஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். போனவரோட வழிமுறை இல்லாமல் ஏதோ பண்ணாங்க. கரெக்டாக இப்படி தான் செய்யணுன்றது இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய வழிமுறை எப்படி, இந்த படத்தினுடைய வெற்றி எப்படின்னு இதில் அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மனிதன் தெய்வம் ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். எப்படி ஆகணும்? தியேட்டரில் போய் படத்தை பார்த்தாக்க ப்ரொடியூசர் வந்து கடவுளாக என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கணும். தியேட்டரில் படம் பார்த்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அப்போ தான் வந்து அவர் என்ன சார் நீங்கள் தான் கடவுள். படத்தை வந்து செல்லில் பார்க்காம தியேட்டர் அதாவது நம்ம விளம்பரம் வந்து வீட்டு வாசப்படியை தொட்டு பார்த்தாதான் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து வெற்றியாகும். அப்போது வந்து கடவுளாக நினைப்பார். யார்? ப்ரொடியூசர் என்னை காப்பாற்றிட்டாங்கப்பா ஆடியன்ஸ் அப்படின்னு. அடுத்த கடவுள் யாருனாக்கா பத்திரிகையாளர். இவங்க விளம்பரம் பண்ணி அனுப்பினாதான் இந்த படம் வந்து நல்லா வெளி உலகத்துக்கு தெரியும். அப்போ ரெண்டாவது கடவுள் யாருனாக்கா பத்திரிகையாளர். இப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அழகாக இந்த படத்தை வந்து வெற்றி பட வைக்கணுனாக்கா உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே வந்திருக்க நடிகருங்கெல்லாம் வந்ததுமே பார்த்தோம். பாட்டு அவ்வளோ அழகாக சின்ன இளைஞருங்கெல்லாம் அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. மியூசிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காரு. இவங்க இந்த டீம் வந்து மேடம் பேசுனாங்க. இந்த டீம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக கடவுளை நான் நினச்சி அதாவது நினச்சிக்கிறேன் இந்த படம் வந்து வெற்றி பெறன்னு. நான் போக்கிரி ராஜாவில் அவர் சாரை மகேந்திர சாரை பார்க்கறதுக்கு ஏவிஎம் தடெல்லாம் நின்று பார்த்துருக்கேன். இப்போ தான் நேராக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இப்படியெல்லாம் ஒரு வந்திருக்காங்க. மேடையில் வந்தால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும். அடுத்து செல்வராகவன் சார் இருந்தாவே அந்த படம் வெற்றின்னு அர்த்தம்.
கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஆடியன்ஸை கடவுளாக நினைக்க போகிறாரு. நீங்கள் அவரை காப்பாற்றணுனாக்கா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தயவு செய்து செல்லில் படம் பார்க்காதீங்க. நன்றி நன்றி வணக்கம். சொன்ன மாதிரி தயவு செஞ்சு படங்களை தியேட்டர்ல பாருங்க, செல்ல பார்க்காதீங்க. ஸோ அடுத்த ஃபியூ வேர்ட்ஸ் பேசுறதுக்காக தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட ட்ரெஷரர் திரு தனஜயன் சார் அவர்களை அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆங்கர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க. மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்படின்றாங்க. மனிதன் தெய்வம் ஆகலாமா? ரொம்ப நல்லா ஆங்கர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு மை வாழ்த்துக்கள் டு த ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் சதீஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படத்துடைய தயாரிப்பாளராக நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரும் ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் தான். ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் 25-30 வருஷம் இருந்து நல்ல சாதனைகள்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சினிமா மேலில் இருக்கிற ஆர்வத்தில் நான் ஒர்க் பண்ண அதே ஏர்டெல் கம்பெனியில் நான் அங்கேருந்து வேலைக்கு வேறு கம்பெனி போகிறேன். அப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எங்களோட சீனியர் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு கார்ப்பரேட் லைஃப்லேருந்து வந்து இன்னைக்கு சினிமா அப்படின்ற ஒரு பேஷனோட இந்த படத்தை எடுத்து அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அந்த கார்ப்பரேட் கெரியரில் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு படத்தை வந்து சரியான பட்ஜெட்டில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, அதாவது எத்தனை நாட்கள் பிளான் பண்ணாங்களோ அத்தனை நாட்களுக்குள்ள ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து டெனிஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெனிஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பாடல்கள் எல்லாமே அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. பிரியன் கலக்கியிருக்கீங்க உங்கள் பாடல் ஒன்னொன்றுமே. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லாமே அப்கமிங் சிங்கர்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ எனர்ஜியாக சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே அப்கமிங் நியூ டேலண்ட்ஸ் அவங்களெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சிறப்பாக பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. இங்கே லைவ் பர்ஃபார்ம் பண்ணும்போதே அவ்வளோ எனர்ஜி வருது. அந்த விஷுவல் பார்க்கும்போதும் அவ்வளோ எனர்ஜி வருது. ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிங்க பிரியன். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. இந்த மாதிரி பாடல் வரும்போது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும். அதுவே உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். டெனிஸ் நல்ல ஒரு டீமை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பான ஒரு வெற்றி அடையணும். பர்டிகுலராக நான் வந்து ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகேந்திரன் சாரை பார்க்கும்போது, YG மகேந்திரன் சார் அண்ட் நம்முடைய மயம் கோபி சார், கௌசல்யா மேம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மேடையில் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களும் இந்த இதில் இருக்காங்க. இப்போ தான் நேற்று ஒரு கன்னட படம் ஒன்று பார்த்தேன், நீதி அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து இவங்க குஷி ரவி நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க குஷி. அவங்க இந்த படத்தில் அறிமுகமாக பார்க்கும்போது என்னடா நேற்று படம் பார்த்து இன்னைக்கு இங்கே பக்கத்தில் இருக்காங்களேன்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக அந்த கன்னட படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய வரவு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியாக அமையணும். அண்ட் சொல்லவே வேணாம், ஏஜ்னால அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அவருடைய படைப்புகளால நம்ம வந்து லெஜெண்டரி டைரக்டர்னு சொல்லிடலாமா? நம்முடைய லெஜெண்டரி டைரக்டர் செல்வராகவன் சார். சார் ஏஜில் கம்மி சார், ஆனால் நாங்கள் வழியே இல்லை உங்களை லெஜெண்ட் தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள், தமிழ் சினிமா என்றைக்குமே பேசப்படுற படங்களை எடுத்த நம்முடைய செல்வராகவன் சார் இந்த படத்தில் ஹீரோவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் இப்போ நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ண உடனே நிறைய நல்ல நல்ல படங்கள் அவருடைய நடிப்பில் வந்துட்டுருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் இன்னொரு படம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது நான் சொல்லக்கூடாது, சொன்னால் அடிப்பார் என்ன. அப்புறமா அது ஒரு மிக முக்கியமான படம், அவர் நடிக்க போகிறார் ஹீரோவா. நான் சொல்ல சார் இதுவும் சொல்ல, அந்த படத்துடைய போஸ்டர் பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கார் அந்த படத்தில். அந்த படமும் வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது. எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம். எங்களுடைய படமான லவ் அப்படின்ற படத்தில் அவர் ஒரு சென்ட்ரல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் அவர் படம் பார்த்துட்டு டப்பிங் முடிச்சோடனே எனக்கு வாழ்த்து சொல்லி மெசேஜ் பண்ணார். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் நடிச்சது அப்படின்னு. அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும். அதுக்கு இந்த படத்தினுடைய வெற்றி மிக முக்கியமாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். சதீஷனுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி, பெரிய அந்த பட்ஜெட் அந்த டைமில் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா எதிர் படங்கள் மாபெரும் வெற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா வித் லவ்ல, அதுக்கு முன்னாடி TTT வித் லவ், லாஸ்ட் இயர் 2-3 படம் சொல்லலாம். இந்த வருஷம் நான் சொல்றது ஒரு தாய் கிழவி, அது பிறகு யூத் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வி. அதாவது ஆடியன்ஸ் தியேட்டருக்கே வரமாட்டேன்றாங்க. எதர் வந்தா மிக பெருசா செலிப்ரேட் பண்றாங்க, கொஞ்சம் மீடியமாகவும் செலிப்ரேட் பண்ணலாம். ஒரேடியாக கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறேன், இல்லைன்னா மொத்தமாகவே ரிஜெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் வார வாரம் வர படங்களில் அட்லீஸ்ட் 1-2 படமாவது, 6 படம் 5 படம் வருது, அதில் 1-2 படம் மக்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா தமிழ் சினிமா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைனா குறிப்பிட்ட சில படங்களை தான் நம்ம வெற்றிகரமாக சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் தொடர்ந்து படங்கள் வெற்றி அடையணும். இந்த 10th அன்னைக்கு வரப்போகிற படங்கள் ஒரு 3-4 படங்கள் வருது. மிக முக்கியமான படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் வந்தாலும் இந்த மனிதன் தெய்வமாகலாம் படம் ஒரு நல்ல
நான் இப்போ தான் சக்தி கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு நல்ல படம் சார் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் துணை இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கணும். விஜயா சதீஷ் மேடத்துக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஃபர்ஸ்ட் படம், ஆனால் வந்து ப்ரொடியூசராக வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்து பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசினாங்க. அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சதீஷனுடைய ஆக்டிங் கரியரும் அவருடைய ப்ரொடியூசர் கரியரும் மிகப்பெரிய சக்ஸஸ் அமையணும். ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பொதுவாகவே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்துட்டு இந்த கேஸ்டுக்காக இருக்கட்டும், க்ரூக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது ஒரு ப்ரொடியூசர்ஸ் தான். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்துக்கோங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கே வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க தான் வந்துட்டு ஒரு பெரிய பலமாக இருக்காங்க. ஸோ அந்த படத்தை வந்துட்டு கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்துட்டு ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலுமே சரி, அந்த டைட்டில் கார்டில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே வந்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஓகே, நம்ம சக்தி வேலன் சார் இருக்காரு, கண்டிப்பா இந்த படத்தை நமக்கு நல்ல இடத்துல போய் கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லிட்டு தேங்க்யூ so much for being on board in this film, sir. Few words. வழக்கமான ஆடியோ லான்ச் அல்லது வந்து ப்ரெஸ் மீட்லேருந்து மனிதன் தெய்வமாகலாம் ப்ரெஸ் மீட் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குடும்ப விழா மாதிரி. நான் அங்கேருந்து இப்போ காரை நிப்பாட்டுறப்ப பார்த்தேன், ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ஒரு வைப்பில் வந்து நிற்கிறாங்க. அது வந்து என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நான் இதில் வந்து என்னென்னா, இந்த படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமம் கூட நான் என்ன நினச்சேன்னா, எடுத்தோன்னா வந்து அந்த கிராமத்தை வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணி ஒரு ஷார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு அதை வேற ஒரு பகுதியில் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் முழு படமும் அந்த பகுதியிலேயே எடுத்ததா சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஏதோ வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் அந்த டீம் கோஆப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அது அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்குது. இப்போ படமாக சொல்லணும்னா ஒரு இயற்கையாக அமைஞ்சிருக்குது. ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ள கதை மாந்தர்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை களம், இது எல்லாமே வந்து எதுவுமே வலியக்க திணிச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அழகாக செல்வராகவன் சார் சொல்லவே வேண்டியதில்லை, போகிற போக்கில் வந்து அசால்ட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடைச்சிச்சுனாலே அதில் வந்து அவரோட முத்திரை வந்து தனியாக இருக்கும். ஒரு முழுநீள கதாநாயகனா, கதையின் நாயகனா அவர் வந்து ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணார். ஜென்ரலாக படம் பார்க்கும் பொழுது யூஸ்வலாக ஏமாற மாட்டேன். நான் இந்த படம் பார்க்கும் பொழுது படம் பார்த்துட்டு இன்டர்வலில் ப்ரொடியூசரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு செல்வராகவன் சாரோட கூட பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ப்ரொடியூசர்னு. அவர் ஒரு கார்பரேட் கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பரோட்டாவுக்கு ஆர்டர் கேட்டுட்டு இருப்பாரு, நொங்கு வித்துட்டு இருப்பாரு. இது மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் அந்த படத்தில் வந்து ஒரு ஆக்டிங்கிறது வந்து ஏதோ ஒரு சின்ன சீனில் வந்துட்டு போகிறதோ இது மாதிரி இல்லை, ஒரு பெரிய ரோலை எடுத்து பண்ணியிருக்காரு. அதை வந்து என்னென்னா, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு இப்போ ஒரு மைம் கோபி சார் மாதிரியான ஒரு தேர்ந்த நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு இடத்தை வந்து எடுத்து நடிச்சிருக்காருங்க. அதுக்கு அடுத்தது மைம் கோபி சாரை வந்து அவர் வந்து நம்ம நம்பியார் மாதிரி ரொம்ப நல்லவர், ஸ்க்ரீனில் கெட்டவராகவே பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி அப்படி ஒரு வில்லனா இந்த படத்தில் வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. நிறைய மைம் கோபி சாரை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவரை வில்லனா பார்த்தேன், எனக்கெல்லாம் ஹீரோவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. சீக்கிரம் நிறைய படம் பண்ணுங்க. மைம் கோபி சார் மாதிரியான ஒருத்தரெல்லாம் வந்து ஹீரோவாக உள்ளே வரும் பொழுது அவருக்கான ஸ்கிரிப்ட் வந்து இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து விழுவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் சாரெல்லாம் வந்து ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்து உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குஷி ரவி, நான் படம் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க கன்னடத்தில் வந்து பிளாக் பஸ்டரை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு
தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் சொல்லும்போது சார் நான் எனக்கு வந்து இதுதான் டெபியூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்மளோட கௌசல்யா மேம் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கனமான கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்கானிக்காக இந்த ஃபில்ம் வந்திருக்குதுங்க. நிறைய நம்பிக்கையோட ஒரு புதிய தயாரிப்பாளர் உள்ளே வந்து படம் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய 1-2 சண்டை காட்சி, அந்த சண்டை காட்சி எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமான சண்டை காட்சியாக அது வந்து வந்திருக்குது. எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். ஒரு படத்துக்கு வந்து எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான சரியான திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களோட 3 படம் பண்ணியிருக்காரு. இது நான் அவரோட 2வது படத்தை வந்து வெளியிடுறேன். முதல் படத்தோட தயாரிப்பாளரும் நட்பு அடிப்படையில் வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். ரேகா மேடம் ரொம்ப அழகாக வந்து இதை எல்லாமே இந்த கோஆர்டினேஷன்லேருந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய வார்த்தைகள் சொன்னீங்க எங்களுக்காக. ஸோ அடுத்து வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் சில பேர் வந்துட்டு வார்த்தைகள் பேச போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிரெக்டர் கதையை எந்த அளவுக்கு அழகாக எழுதுறாரோ, ஆனால் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல. அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ அழகாக அதை காமிக்கிறாங்கன்றதை வச்சு தான் அந்த படம் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமோட்டோகிராஃபிங் பண்ணியிருக்காங்க ரவி வர்மா சார். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே அவ்வளோ ஆத்தென்டிக்காக ரியலிஸ்டிக்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஃபியூ வேர்ட்ஸ். குட் ஈவினிங். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சதீஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ். கேட்ட செட்டு எல்லாமே கொடுத்தாரு. அண்ட் சார் எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட் மேம், கௌசல்யா மேம், செல்வா சார், தேங்க்யூ சார். அண்ட் பிரியன் இந்த விஷுவலுக்கு பாதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உயிர் கொடுத்தது வந்து பிரியன், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். கொஞ்சம் ஏப்ரல் 10th ரிலீஸ் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் இவ்வளவுதான் பேசுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளோட எடிட்டர் தீபக் அவர்கள். ஸோ வந்துட்டு நம்ம டிரெக்டரோட ஒரு பேக் போனா இருந்திருக்காரு. இதற்கு 3 படங்கள் பண்ணியிருக்காரு. 3 படங்களையுமே இவர் தான் எடிட்டரா இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முழு தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து பேப்பர்லேருந்து இது ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கூட இருந்திருக்கேன். டென்னிஸும் நானும் 10 வருஷத்துக்கு மேலே இல்லைஜி 10 வருஷத்துக்கு மேலே பழக்கம். 3 படம் பண்ணிருக்கோம் ஒன்றா. நான் தனியாக 10 படம் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த படம் தான் எங்களுக்கு வந்து மொதல் படம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து லைக் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் சரி அடுத்தது கமர்ஷியலாக போகலாமா இல்லை இந்த ஸ்கிரிப்ட் போகலாமா, இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை பேசிகிட்டே இருப்போம். எப்பயுமே மீட் பண்ணுறப்பெல்லாம் இதை பற்றி தான் பேசுவோம். ப்ரொடியூசர் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பேர் விஎம் என்டர்டெயின்மெண்ட், என் பொண்ணு பேர் வச்சுருந்தாங்க. அதனால எனக்கு வந்து ஓகே ஃபைன், சென்டிமெண்ட்டாக இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு இதாச்சு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்வா சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் பயங்கர எக்ஸைட்டட் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் படங்களை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேனே. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்ததோட சாரோட படங்களை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் உள்ளே வராருன்றோன்னா எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒன் சைட் லவர் மாதிரி தூரத்துலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். இட்ஸ் பிளெஸ்ஸிங். அவர் நடித்த ஒரு படத்தை நான் எடிட் பண்ணுறன்றது பெரிய பிளெஸ்ஸிங். டெய்லியும் காலைல போகும்போது அவரோட முகத்தை தான் பார்ப்பேன். டெய்லியும் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவரோட ஃப்ரேம் தான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த படம் இல்லாமல் இன்னொரு படமும் அவர் பண்ணுற படத்தில் நான் எடிட்டராக இருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் தேட். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் என்னோட ஈகோ டச் பண்ண ஒரு ஆள் அவர். ஏன்னா நான் எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக இதுதான் ஃபீல் படம் அப்படின்ட்டு டைரக்டர்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருவேன் நான். இந்த படத்துலையும் அதே மாதிரி பயங்கரமாக ரெஃபரன்ஸ்லாம் போட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா எமோஷ்னல் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை எடிட் பண்ணேன். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி நான் வந்து ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஓரமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே இவங்க அழுகுறாங்க, ஓகே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு.
இது வரைக்கும் நான் பண்ண மோஸ்ட்லி எந்த படங்கள்லையும் வந்து நான் ரெஃபரன்ஸ் போட்டு எடிட் பண்ண மாதிரி மியூசிக் வராது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பிஜிஎம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானே அழுதுட்டேன். என்னடா இது நம்மளே கண்கலங்க வச்சிட்டா இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு ஈகோ ஹர்ட் ஆச்சு எனக்கு. பட் வெரி 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 மச் ஹாப்பி டு பீன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. பிகாஸ் சாங்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், ரவியோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷன், பாக்கியராஜ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாபாலாம் வந்து செட்டு தரமட்டமாக இருந்துச்சு. அந்த இடம் நான் லொக்கேஷன் பார்க்க போனப்பெல்லாம் இங்கே எப்படி ஜி தாபா அப்படின்னு கேட்டேன் நான் டென்னிஸ்ட்டை. ஜி பாருங்க அப்படின்னு. இது விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரேமை பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்லையும் அவங்கள பிரமிக்க வச்சிருக்காரு அவரோட ஆர்ட் டைரக்ஷனில். வெரி மச் ஹாப்பி ஃபார் தேட். ஆக்டர்ஸ் குஷி, செல்வா சார், அவங்கள பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் லைக் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு பேட் ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் இருக்காங்கன்னா பெரிய வேலை. படத்தை எடிட் பண்ண முடியாது, சீன்ஸ் எடிட் பண்ணுற வேலையாக இருக்கும். இதை வந்து தப்பு இல்லாமல் பார்க்கணும், வெளில தெரிஞ்சிடக்கூடாது தப்பு அப்படின்ற மாதிரி. இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போச்சு. என்னால் கதையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சு. குஷியோட ஆக்டிங் இருக்கட்டும், எனக்கு இந்த இடத்துல கட்டு வைக்கணுமா, எதுக்கு போட்டுமே, இன்னும் லென்த்தாக போட்டுமே அப்படின்ட்டு ஒரு சீன்லாம் வந்து குஷி சிங்கிள் ஹேண்டடாக ஒரு சீன் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஷீஸ் அ பிளெஸிங் டு தமிழ் சினிமா ஆக்சுவலி. வேற அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் மெயினாக ஷூட்டிங் 35 நாளாக 38 நாளாக ஃபுல்லாக கூடவே இருந்து டெய்லியும் நான் ஃபோனில் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இதெல்லாம் எடுத்தாச்சா, இதெல்லாம் செக் பண்ணிங்க, இதெல்லாம் இன்சர்ட்ஸ் எடுங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு டெய்லியும் நான் கமெண்ட் சொல்லிட்டே இருப்பேன். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அங்கே ஷூட் முடிக்கிறதுக்குள்ளேயும் நாங்கள் ஷூட் முடிச்சு வந்து 1 வீக்கில் டப்பிங் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சு. தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் சுதீர் அண்ட் அரவிந்த். 10 வருஷமாக நாங்கள் கண்ட கனவு, 10 மாதம் போட்ட உழைப்பு 10ஆம் தேதி வருது. பத்திரிக்கையாளர் நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். தேங்க்யூ. இயக்குனர் திரு சாரங் அவர்களை சிறு வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். So ladies and gentlemen, put your hands together for Mr. Sarang. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். மனிதன் தெய்வமாகலாம் டைட்டிலே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இன்னைக்கு டேட்டுக்கு தேவைப்படுற ஒரு டைட்டிலாக இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் டெனிஸ், உங்களை 2-3 வாட்டி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் ஏகே பிரியன், எங்கே இருக்கார் அவர்? வாங்க பிரியன். விஆர் மூவி. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. என் படத்துக்கு ஒரு லிரிசிஸ்டாக மட்டும் இவங்கெல்லாம் இல்லாமல், ஒரு ப்ரோக்ராமராக இல்லாமல், என் படத்துக்கு ஸ்டார்ட் டு எண்ட் த்ரூ அவுட்டாகவே இருந்தாங்க. ஒரு கிரிட்டிக்காகவும் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவும் எல்லாமே பண்ணுறதுக்காகவும் இருந்தாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரொம்ப தேவை. டெஃபினெட்லி அ பஞ்ச் ஆஃப் டேலண்டட் பீப்புள். லைக் சும்மா லைக் இந்த மேடைக்காக சொல்கிறோன்னு மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி லைக் அ பஞ்ச் ஆஃப் டேலண்டட் பீப்புள். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் சார், நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் செல்வா சார், ஆப்வியஸாக ஒரு படத்தை நம்ம போய் பார்க்குறோன்னா ஒரு ஹீரோக்காக போய் பார்ப்போம், லைக் இல்லைனா அந்த ஒரு ட்ரெய்லர் லைக் அந்த மாதிரி பார்ப்போம். ஒரு படத்தை ஒரு டைரக்டருக்காக போய் பார்க்கணுன்றது ரொம்ப குறைவு. ஒரு பிராண்ட் அது உருவாகணும். அந்த பிராண்டு செல்வா சாருக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஈவன் டுடே அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா வில் பி சீட்டட் அண்ட் வில் பி வாட்சிங் தட் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஒரு பிராண்ட் ஒரு ஆக்டராகவும் ஆகிட்டு வராருன்றது ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ குஷி, லைக் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஃப்ரம் டியா. அண்ட் ஆல்சோ எடிட்டர் சொன்னார் அவங்க ஷார்ட்டை மட்டும் கட் பண்ணவே தோண மாட்டேங்குது அப்படின்றாரு. ஸோ அதுலேயே தெரியுது லைக் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு கௌசல்யா மேம் அண்ட் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் தான். ஒவ்வொருத்தவங்களுமே அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு அடுத்து நான் கூப்பிட்ட போகிறவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. இஸ் அ லெஜெண்டரி பர்சன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, திரு YG மகேந்திரன் அவர்கள். ஸோ அவர் ஸ்டேஜில் அவர் வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே அவர் என்ன பண்ணாலுமே அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். எனி கேரக்டர் இட் மேபி அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுற பவர் அவர்கிட்ட இருக்குது. சார், ஸோ ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ டு ஹேவ் அ ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படம்
சக்ஸஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே when I saw the trailer, I'm absolutely convinced. அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஃபார் த ப்ரொடியூசர் ஆஃப் கோர்ஸ், தி கப்புள், ஒண்டர்ஃபுல் பிக்சர். டென்னிஸ் மஞ்சுநாத் ஃபார் டெல்லிங் சச் அ நேச்சுரல் ஸ்டோரி இன் அ நேச்சுரல் வே. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் மூலமாக போகிற இந்த ஷாட்டரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தா the visuals are so lovely, and hats off Ravi Verma for giving such lovely visuals, and a special word of congrats to Priyan. வாங்க, இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்குது இவரோட மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க, வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் இதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ், தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி லவ்லி கௌசல்யா ஆஃப்டர் அ லாங் டைம் ஆன் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டிசர்வ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றிகள். சீக்வன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ டமால் டிமில்னு சொல்லிட்டு பண்ணுறதும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருந்தாலுமே நேச்சுரலாக அது கிரியேட் பண்ணுறது, கொரியோகிராஃப் பண்ணுறதுமே ரொம்ப அழகான விஷயம். ஸோ இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திரு மான்ஸ்டர் முகேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம் ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. இது எனக்கு 15th ஃபிலிம். இது வந்து செல்வா சார், தேங்க்யூ சார் ஃபார் த ஆக்ஷன் சீக்வன்ஸ். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இதில் செல்வா சார் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அளவு ஆக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. இது மொத்த கிரெடிட்டும் செல்வா சார் அண்ட் மைம் கோபி சாருக்கு தான். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டென்னிஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ப்ரெஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து முக்கியமானவரை பற்றி மறந்துட்டேன். மை ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் ரெயின்போ காலனி. இந்த ரோல் வந்து அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி நச்சுன்னு போய் உக்காந்துருக்காரு. அந்த இதில் நான் பண்ண 3 சீன்ஸ் 4 சீன்ஸ் அவரோட தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் ஷூட்டிங் சம்வேர், இவர் அங்கே பக்கத்தில் அவுட்டோர் ஷூட் பண்ணியிருந்தார். நான் கூப்பிட்டு சொன்னேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் பிக்சர் ஃபார் யூ. பிகாஸ் இதில் எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹி ஹஸ் நாட் ஆக்டட் இன் திஸ் பிக்சர், ஹி ஹஸ் ஜஸ்ட் பிஹேவ்ட் as Raghavan the character. நிஜமாவே ஐ மஸ்ட் டெல் யூ தட். நான் அதை பிளான் பண்ண சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எமோஷனில் மறந்துட்டேன். வெல் டன் செல்வா, வெல் டன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிளாசி பிக்சர் ஃபார் யூ. பாட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த பாட்டில் இருக்கிற டான்ஸ் சீக்வன்சஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா டான்ஸுமே இவங்க அடிக்கடிக்கு எல்லாரும் ஓகே ஃபைன்.
ஸோ இன்னைக்குடைய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே பிரியன் அவர்கள். ஸோ அவரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டு சில விஷயங்கள் ஆட் பண்ணணும்னா அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க மியூசிக் எல்லாமே. பிகாஸ் இங்கே அந்த 2வது பாடல்கள் கேட்கும்போது எனக்கே வந்துட்டு இல்லாத லவ் ஃபெயிலியரை நினச்சி சோகப்படணும் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சிங்க. அந்த டெப்த் ஆஃப் த மியூசிக்ன்ட்டு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழகாக உணர வச்சாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் பாடல்களை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சில வார்த்தைகள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் ஏறணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான். நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எப்போவுமே மியூசிக், டான்ஸு, கல்ச்சுரல்ஸ்னே போயிட்டுருக்காரு. 8th 9th வரைக்கும் ஓகே, 10th வந்துட்டாரு, போர்டு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இனிமேலாச்சும் கொஞ்சம் மியூசிக்கில் எல்லாம் விட்டுட்டு படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸை நேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேறு ஏதாவது ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க அப்படின்னா நீ ஒழுங்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ வந்து படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பேரண்ட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டான ஒரு இது. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ தைரியமாக அதை பண்ணு, ஃபுல் ஃப்ளெஜாக அதை பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நான் அப்போ அவங்க சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். வேறு எந்த பேரண்ட்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நான் முதல் வணக்கத்தை என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இஃப் யூஆர் ஓகே, நான் அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கூப்பிடலாமா? அம்மா வாங்க. தேங்க்யூ டாடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கல மியூசிக்? ஓகே, அப்போ ஓகே. ஒரே ஒரு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். நான் உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டினா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவன் சொல்லுவான் எப்போதுமே. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்து இதை விட ஒன்று முக்கியமான ஆளுங்க என்னோடய டீம். அவங்க எல்லாரையுமே நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, என் அண்ணன், என்னோடய சோல்மேட், என்னோட எல்லாமே இவன் தான். அடுத்து என்னோடய நண்பன் லிரிசிஸ்ட் மூவி. நானே இவனும் 3 வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஒரே ஸ்கூல். நாங்கள் சினிமா வந்ததே 2 பேரும் ஒன்றா சாதிக்கணும்னு தான். ஸோ இந்த நேரத்தில் அவனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட சிங்கர்ஸ் அரவிந்த் கார்னிஷ் ப்ரோ, லிரிசிஸ்ட் எஸ்பி மலையண்ணா, சிங்கர் பத்மஜா. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், என்னோட எல்லாமே அவர் தான், மிஸ்டர் ஆடி கிறிஸ். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் 100 பாட்டுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட அடுத்த படங்கள் எல்லாமே நானும் இவரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஏகே பிரியன், ஆடி கிருஷ்ணன் தான் வரும். மியூசிக் டூவோவாக பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒருத்தரை கூப்பிடணும். ஆக்சுவலி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்த ஒரு ஃபில்மே கிடையாது. என்னோட அண்ணா சித்துக்குமார் அவங்களுக்காக வந்த ஃபில்ம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பறக்கலான்னு பார்க்குற இந்த ஜோனில் வந்து தனக்கு வந்தது வந்து எனக்காக கொடுத்த என் அண்ணனுக்கு வந்து நீ மேலே வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வா. ஸோ இந்த வருஷம் இவர்கிட்ட இருந்து நீங்கள் மிகப்பெரிய ஹிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க போறீங்க. இந்த வருஷத்தை இவர் தான் ஓன் பண்ண போறாரு. ஸோ தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டேரக்டர்ஸ் மேலே நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். அதில் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து செல்வராகவன் சார். அவர் ரோல் மாடலாக எடுக்காதவங்க எவனும் சினிமாவுக்கு வந்து அவர் ரோல் மாடலாக வைக்காதவனே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சது வந்து அவரை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே நான் அவர் நடிக்கிற ஒரு படத்துக்கு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு. அண்ட் என்னோட திறமை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டென்னிஸ் அண்ணாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சதீஷ் சார், அப்புறம் மேம் ரொம்ப நன்றி என்னை இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. லைஃப்பில் வந்து நான் ஒரு
நான் எல்லார மாதிரியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப கம்ஃபர்டான ஒரு லைஃப்லேருந்து தான் வந்தேன். பிகாஸ் என் பேரண்ட்ஸ் என்னை அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏதாவது ஒன்று நினச்சேன்னா அடுத்த நாள் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் நான் வந்தேன். பட் சடனாக வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி அப்சைட் டவுனாக மாறிச்சு. லைக் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு திடீர்னு ஒருத்தன் கஷ்டத்துக்குள்ளே போய் அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சடனாக என் லைஃப் எல்லாமே நான் இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு பெரிய ஒரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா காசு எல்லாமே போயிடுச்சு. ஸோ கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருமே போயிட்டாங்க. காசு இருந்தப்போ எல்லாருமே இருந்தாங்க, ஒன்ஸ் காசு போனதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க தான் என் கூட இருந்து லைக் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம வெளியே வர முடியாது போலன்னு சொல்லி ஒரு உயிரை விடுறது தான் ஆப்ஷனான்ற அளவுக்குலாம் என் மைண்ட் யோசிச்சிருச்சு. பட் ஆனால் அதுக்கு தைரியம் இல்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம கிளியர் பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலாம், நீ பண்ணு, இந்த படத்தை நீ பண்ணு, செல்வா சார் இருக்காங்க, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பல மேடைகள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் ஏற போகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. படம் வந்து April 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். படம் ஆனா இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு. பிகாஸ் நான் சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க உங்க மியூசிக் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், அழகான மெலோடியஸ் மியூசிக்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஒரு படத்துல ஒவ்வொரு கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு தெரியும்னா அந்த கேரக்டர்ல நடிக்கிறவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிற கேஸ்டிங் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பிரில்லியண்டான கேஸ்டிங்ஸ் தான் இங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு இவரை பத்தி பேசுறதவங்க யாருமே இல்லை, மைம் கோபி சார். ஸோ அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்ட்டு. சார், கேன் யூ ஹேவ் a few words ப்ளீஸ்? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன், கடவுள் சத்தம் பெரிய ஆசீர்வாதத்தோட. இந்த நேரம் ரொம்ப மோசமான நேரம், 8 மணி ஆச்சு. பசி வயிறு கத்தும், கவால் ருசிக்கு சாப்பிட போய் பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம் எல்லாருமே. அதனால ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் நன்றி சொல்றதுக்காக. நன்றி என்பது ரொம்ப அழகான வார்த்தை. பாராட்டுவது என்பது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுகள் இல்லை அப்படின்னா இந்த கை எதுக்கு வச்சுன்னு தெரியாது. நம்ம பாராட்டிகிட்டே இருந்தா காரணம் கை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கை தட்டி போய் சத்தம் வரும் பாருங்களேன், உறக்க சத்தம் வரும். இந்த சத்தம் என்பது காதில் கேட்கும்போது நம்ம இனிமையாயிடும், மனசு இலகாயிடும், மூளை ரொம்ப அழகாக வேலை பார்த்துரும். அதுக்கு இது காரணம் என்ன? பாராட்டு தான். அந்த பாராட்டுக்காக தான் நாங்களாம் இயங்கிட்டே இருக்கோம். எல்லாருமே எதுக்காக சூப்பராக பண்ணியிருக்கேன், அட்டகாசம் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பாடுறாங்க அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை உண்மையாக்கிடும். அது உண்மையாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அந்த முயற்சிக்கு தேவையே பாராட்டு தானே. அந்த பாராட்டுகள் எல்லாரும் கொடுக்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அது பெரிய வாழ்த்துக்கள். மேலே ப்ரொடியூசர் பெரிய வாழ்த்துக்கள். தனஞ்சய் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சாரை பற்றி நான் வந்து சைமாவில் சொல்லியிருக்கணும், அப்போ சொல்ல முடியாமல் போச்சு, மேலே போகணும் மறந்துட்டேன். நான் ஒரு பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினேன் அந்த படத்துக்கு. வாங்கும்போது அவரை பற்றி நிறைய இந்த அவார்டு வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் தனஞ்சய் சார் தான். அவர் தான் சொன்னார், கோபி நீ வாங்கிடுவேன், இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த பெஸ்ட் வில்லன் வாங்கும்போது எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி கதிரேசன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு முகம் அமையுமா அப்படி தெரியல. எப்போ சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவர் பிரச்சனை இருக்கா இல்லையா கூட தொண்டை கீழே வச்சிருப்பாரு பிரச்சனை எல்லாத்தையும். எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அப்படி சிரிச்சு பண்ணிக்கலாம் சார், ஆகட்டும் சார் அப்படின்வாங்க. இந்த பொறுமையை கற்றுக்கிறதுக்கு நான் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. அதனால தனஞ்சய் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் சார். சார் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஏகே மியூசிக் டைரக்டர். நான் 5 நிமிஷம் டைம் எடுத்து முடிச்சிடுவேன் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம். ஏகே தம்பி ரொம்ப அழகான பிள்ளையா இருக்கு, உண்மையா இருக்கு அந்த பிள்ளை. பேசும்போது அம்மா அப்பா கடவுளே மேலே கூப்பிட்டுட்டான், அவனுக்கு எல்லா பிளெஸிங்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தம்பி பெருசாக வருவாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா நல்ல டீமை சேர்த்து வச்சிருக்கேன். உண்மையாக இருக்கு அந்த பிள்ளைங்க எல்லாரும், உண்மையாக இருக்கு. ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு வந்து ரொம்ப அழகாக நிற்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கு அந்த பிள்ளை பார்க்கும்போது. அவன் எழுத்தும் அப்படிதான் இருக்கும் கண்டிப்பாக. இங்கே இருக்க நின்ன பசங்க தம்பிங்க எல்லாருமே அவ்வளோ உண்மையாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கும். அவன் நல்லா இருக்கட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், நல்லா வரட்டும். சித்தையா வந்து மேலே நிற்க சொல்ல அவர் படத்தை கொடுக்கும்போது கூட அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. இன்னொருத்தர் நல்லா வரணும் என்பது பெரிய விஷயம், அது பெரிய வாழ்த்துக்கு இல்லையா. தம்பி கண்டிப்பாக பெருசாக வந்துடும், மாற்றுக்கிறதே கிடையாது. வருமா, நானும் அவர்கள் நல்ல நட்பு. நாங்கள் நல்ல ஃபேமிலி மாதிரி எப்போதுமே ஒன்றா பேசுவோம், எல்லாத்துக்கும் பேசுவோம். விஷுவல் சூப்பராக நிறைய விஷயங்கள் இருக்கும், மண்டைக்குள்ள நிறைய இருக்கும். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, நல்லா இல்லை கேமராக்கு வெளியே இருக்கீங்க உள்ளே வந்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை யோசிக்கிறதுக்குள்ளே வேற அழகாக கேமரா செட் பண்ணிட்டு அதுக்கு வேலை பார்த்து விஷுவல் ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய பெரிய திறமைசாரி ரவிவர்மா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மாசுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கத்தான் உருவம் பெருசாக இருக்கும், ஃபைட்னால பயங்கர பயம் எங்களுக்கெல்லாம். எப்படி அடிபட்டுருமோ அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக வேலை வாங்கினதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எடிட்டர் ஐயா, அவரை நான் ஹீரோவாக தான் பார்க்குறேன். யாரை சொல்லுவேன், ஹீரோ மாதிரி இருக்கேன். வரசு நிற்கும் போது அப்படி தானே மிலிட்ரி மேன் நிற்கிற மாதிரி தான் நிற்பான் தம்பி. என்னடா சாப்பிட்றியா இல்லை, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கு எவரா தம்பி அப்படி கேட்டேன். அவன் டீமில் இருக்க எல்லா மக்களுமே அவ்வளோ சீரியஸாக வேலை பார்ப்பாங்க.
ஒரு 2 மணிக்கு ஷூட் இருந்தாலும் காலையில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க, விடைகாலில். நம்மளாம் சுங்க அப்படி நிற்போம் அப்படிங்கிறதால அவனுக்கு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே சினிமா ஒட்டியே இருக்கும், சினிமாக்குள்ளே தான் இருக்கும். சினிமா தாண்டி ஒரு விஷயம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் சினிமா பக்கத்துலேயே இருக்குது. எங்கள் சீன்லாம் எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க தெரியல தம்பி, வேணாம் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். குஷிக்கு மட்டும்தான் பெருசாக லென்த்தாக வச்சுக்க சொன்னேன், நான் மறக்க மாட்டேன். அது ஏன்னு தெரியல, அப்புறம் பார்ப்பேன் அந்த சீனை. தம்பி சேலத்தில் இருக்க செல்ல பிள்ளைங்க ஒரு டீம் ஃபுல்லாக வந்திருக்கு. உங்களுக்கு பசிக்குது அப்படின்னாலே கைத்தட்டில் வந்து பிரியாணி வந்து நிற்கும். என்ன வேணாலும் கேட்டு கொடுக்குறதுக்கு தம்பி இருக்கான். அந்த சப்போர்ட் பெரிய சப்போர்ட் உண்மையிலே. டென்னிஸோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே. அது நட்பு, உயிர் நட்பு. அந்த நட்பு எல்லாருக்கும் இங்கே வந்திருக்காங்க தம்பிங்க எல்லாம். உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, பேரை மறந்துடுவோம் நம்ம எல்லாருமே, நிறைய பேரை மறந்துடுவோம். அது பெரிய நம்ம மூளை, சின்ன மூளை, பேரை மறந்துட்டு யோசிக்கும் என்ன பேரா இருக்கும் அப்படி யோசிக்கிறதுக்குள்ள அதை கடந்து போயிடும். அதனால தம்பிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அவங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க நினைக்கிறேன், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மனைவி வந்திருக்காங்க. அந்த அவங்க மறந்துடுவான், நான் சொல்லிடுறேன். தங்கச்சி வர 8 மணி ஆச்சு, தயவுசெய்து முடிங்க துடிச்சிட்டு இருக்கா புள்ள, எப்படா முடிப்பேன் அப்படின்னு. பாட்டு பாட போகிறோம் தம்பி, பாட்டு பாட போகிறோம், ஐயோ 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி, பரவாயில்ல எல்லாம் நல்லதே, எல்லாம் நல்லதே, அப்படிதான் எது நடந்தாலும் நல்லதுக்கே. அதனால இந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சக்தி ஒரு படத்தை நல்ல படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் முன்னோடி அப்படின்றது ரொம்ப தேவையான விஷயம். அந்த படம் நல்ல படமா அப்படி என்பது யார் எடுக்கிறத பொறுத்த தாண்டி யார் வெளியிடுறாங்க பொறுத்து தான் இருக்கு. அவர் வெளியிடும் போதே அந்த படம் சிறந்த படமா இருக்கும், அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. கண்மூடித்தனமா பார்க்கலாம். அதுல வந்து குவாலிட்டியான விஷயம் எல்லாமே இருக்கும். அதில் அழகான விஷயங்கள் எல்லாம் அந்த படம் தான் அவர் எடுப்பார், அந்த தான் வெளியிடுவார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்களுங்க. ஏன் இந்த படம் வந்து நீங்கள் வெளியிடத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அழகான மனிதர். நான் முதல்ல எப்படி பார்த்தோன்னோ அதில் ஒரு மாற்றம் கிடையாது, அப்படியே இருக்காரு. இன்னும் அதே சிரிப்பு, அதே விஷயம். இன்னொருத்தர் பாராட்டு விஷயம் கிட்ட சொல்லல, அந்த பாராட்டு ரொம்ப அழகு. என்ன பாராட்டணும் அவசியமே இல்லை, ஆனால் அழகாக பாராட்டி எங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும்ல, அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதை ரெட்டிப்பாவதில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அம்மாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் அம்மாவுக்கு அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஐயா ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப அழகாக வச்சிருக்கீங்க. முதல்ல நிறைய கோவப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சிரிப்பீங்க, அவங்க சிரிப்பாங்களா சார்? அதான் உண்மை. அதான் ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க, அதனால சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். டென்னிஸ் தம்பி, உன்னை கடைசியா சொல்லிடுறேன். செல்வா சார், நான் தூரத்துல இருந்து லவ் பண்ண சொல்லலாம் தம்பி, பக்கத்துல இருந்து லவ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்டிப்பா. ஒரு நான் செவன்ஜி கோயில இருந்து யாரா ஒரு இப்படியா பாத்தியா அவனோட அப்படின்னு நான் விருப்பப்பட்டு ஓடி இருக்கேன். நான் அவ்வளவு லவ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்படியே லவ் பண்ண முடியுமா? பாயை தூக்கி வச்சுட்டு, தகான தூக்கி வச்சுட்டு, நான் யாராவது லவ் பண்ண பொண்ணு அப்படி தூக்கி வச்சுப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து சாக்லேட் கவர் வச்சிருப்போம், கொலுசு வச்சிருப்போம், வளையல் வச்சிருப்போம், உடஞ்ச வளையல் வச்சிருப்போம், பழைய பொருள் சாக்லேட் பொருள் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து தாண்டி தலைக்காணியை தூக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டு தலைக்காணி, ஒரு ஒரு மரண படைக்கிலேருந்து ஒரு பிள்ளையோட தலைக்காணியை தூக்கி வச்சுக்கிறது வந்து எவ்வளோ பெரிய லவ் அது. அப்போ அந்த அவர் யோசிக்கிற விதம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. செல்வா சாரோட யோசனை வரேன், இப்படி ஒரு லவ் இருக்குமா அப்படின்னு. அப்போ எவ்வளோ லவ் பண்றா பாருங்க சினிமாவை. அதனால சினிமா அவருக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கு. அது நீ எதை நேசிப்பாயோ அதுவாகவே மாறுவா சொல்லுவாங்க. நீ நேசிப்பு தான். செல்வா சார் பேசவே மாட்டாங்க, ஸ்பாட்ல பேசவே மாட்டாங்க. ஒரு இடத்துல அவர் திரும்பி பார்க்கணும் என்ன, நான் அவர் பயமுறுத்தணும், அவர் என்ன பயமுறுத்திட்டு போயிட்டாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே நான் அப்படி மறப்பாதான் இருக்குது. ஆனா அவர் பார்வை ஒரு பார்வை, ஒரு கண்ணு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நம்மள அறியாம பயம் வருது. நான் பயமுறுத்த போய் நான் பயந்து நின்னேன், ஆனா வெளியே தெரியாதது. அப்புறம் மாத்திருப்பாங்க நெஞ்சல் தம்பி சொல்லுவான் வந்து, அண்ணா கோபமா நில், நான் ஏன்னா அப்படி நிக்கிறேன் அப்படின்னா. அதனால அந்த கோபமா நிக்கிற மாதிரி காட்டியிருப்பேன். செல்வா சார் ஆல்வேஸ், நாங்கள் எல்லாரும் லவ் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் செல்வா சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அழகாக நடிக்கக்கூடிய மனிதர், ரொம்ப இயல்பான மனிதர். இன்னசென்ட் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு இன்னசென்ட் இருந்துகிட்டே இருக்கும். பொய் இருக்காது, பொருட்டத்தனம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் மூச்சு நேரம் சொல்லிட்டு போயிடுவார். எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். முகத்துக்கு நேராக பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கட்டும், ரொம்ப அழகு இல்லை அது. நிறைய பேர் முகத்துக்கு பின்னாடி தானே பேசிட்டு இருக்கோம், முதுகுக்கு பின்னாடி பேசணும். இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு மக்களே கிடையாது. அப்படி ஒரு சிறந்த மனிதர் கூட நாங்கள் நடிக்கிறது பெரிய சந்தோஷம். நல்லா நடிக்கிற மக்கள் கூட நம்ம நின்னாலே போதும், நல்லா நடிக்கலாம் தெரியுவேன். நான் அப்படி தான் நின்று இருக்கேன், அதனால நான் நல்லா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. அது எல்லா மக்களும் என்னுடைய செல்வா சாருக்கு தான். நான் லவ் பண்ணல, அவ்வளோ லவ் பண்ணுறேன். லவ் யூ சார், எப்போ லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணால் லவ் பண்ணிட்டே, தூரத்துல இருந்து ரசிப்போம், பக்கத்துல ரசிப்போம். இதெல்லாம் பெரிய கொடுப்பனை எங்களுக்கு, கடவுளோட சித்தம். அதனால பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு டென்னிஸ் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். குஷி, பேர்லையும் குஷி இருக்கு, அவள் எப்பவும் குஷியாக தான் இருப்பா. இல்லை சொல்லாமல் சொல்லக்கூடாது தெரியாது, ஒரு முக்கியமான சீனு. அந்த சீனில் வந்து நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கோம். டென்னிஸ் வந்து சொல்கிறான், இது என்ன சீன் தெரியுமான்னு தம்பி சொல்கிறான். தெரியும் தம்பி அப்படின்னு. அந்த சீனில் வந்து நான் வந்து மோசமான வில்லன், அந்த பிள்ளைய வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் 2 பேர் பாட்டு பாடிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிருந்தோம். முடிஞ்ச பிறகு சீன் முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது அப்படின்னா ஓகே அப்படின்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் அதோட இம்பாக்ட் என்னன்னு அப்படின்னு. அந்த குஷி வந்து அவ்வளோ லைவாக இருந்த பிள்ளை. அந்த பிள்ளை தமிழ் அவ்வளோ அழகாக பேசும். நீங்கள் பேசுவா பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கும். அவ்வளோ அழகாக பேசுவோம் அந்த பிள்ளை.
தமிழை கற்றுக்குச்சு. அந்த பிள்ளைக்கு பெரிய வாழ்த்துக்கள். தமிழ்நாடு என்ற ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள வந்து பெரிய வாழ்வோட பெரிய வாழ்க்கை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கௌசல்யா மேம் வந்து அவங்களை எப்போதும் காலைல கேட்டுகிட்டே இருப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராம் அப்படின்னு அவங்க ஞாபகம் வரும் இல்லை. அவங்கள அந்த பேர் கேட்காத மக்களே இருக்க மாட்டோம், எல்லாரும் கேட்டிருப்போம். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப இனிமையான மனிதர். அவங்க எப்போதும் ரொம்ப அழகாக வச்சிருப்பாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என் டென்னிஸ் தம்பி கடைசியாக முடிச்சிடுறேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். உதயான ஒரு தம்பி மூலியமா எனக்கு டென்னிஸ் பழக்கமான தம்பி முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்ல நான் தான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஷார்ட் வந்து ட்ரெயின்லேருந்து எட்டி பார்த்துட்டு கட்டத்தை கடிப்பாங்க. அப்படி இருந்துச்சு. டேய் இன்னொரு தம்பி எப்படி பண்ணி வச்சிருக்கேன், சமீர் கட்ட எப்படி படம் பண்ண போறாரு. 2 படத்தை எனக்கு கூப்பிடவே இல்லை. நான் சொன்னது தப்பா போச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு. அதனால நீ வந்தால் கெத்துருவான்னு விட்டுருவான் போல தம்பி. அது 2 படத்தில் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் தம்பி வந்து 100 படத்தில் நடிக்க சொல்ல தம்பி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான், டைலாக் கற்றுக் கொடுத்தான். அவன் கற்றுக் கொடுத்த டைலாக்கு அப்படியே நான் போய் அவன் என்ன சொன்னோன்னா காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணிட்டு வந்தனால நான் பயங்கர பிரம்மாண்டமாக தெரிஞ்சேன். செம்மையாக பண்ணிக்க கூப்பிடுறேன். நான் இல்லை காரணம் எல்லாம் என் இயக்குனர் தான். இந்த படத்தில் நான் ரொம்ப நல்லவனாக காட்டிக்கிறேன், ரொம்ப நல்லவனாக காட்டியிருக்காங்க. அப்படி ஒரு நல்லவனா நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படிலாம் அக்மார் சிம்பிள் போட்டு ஒரு நல்லவன் யார் அப்படின்னு நான் தான் காட்டுவாங்க. என்ன அப்படி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள என்னை இயக்குனது எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் இயக்குனருக்கு. நான் சரியா பண்ணல அப்படின்னா அந்த புகழ் என்னது. ஏன்னா சரியா உள்வாங்காமல் சரியா பண்ணாமல் போயிருப்பேன். அந்த தவறு என்னது. நல்லது மட்டும் அவன் தம்பிக்கு மட்டும் சேரும். இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ரொம்ப அழகான விஷயங்கள் தான். நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்தாக்கு. இந்த கண்ணோட்டத்துக்கு ஜிகே எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் ஃபோட்டோ எடுத்தமைக்கு அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள்மா. தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள். பாட்டு பாட எல்லா தம்பிக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மறக்காம எல்லாரும் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க. நான் தான் ஆண்ட வயது கை கொடுத்தா சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, இந்த மேடையில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். மைண்ட் வெப்சைட்டை பழகுற வரைக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு வில்லத்தனமான கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கவர் இப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் நல்ல நடிகர்னு சொல்றதை காட்டில் ஒரு நல்ல மனிதன் சொல்லணும். அவருக்குள்ள உண்மையிலேயே எனக்கே அப்படி இருந்துச்சு. ஒரு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இன்வால்மெண்ட் ஆனது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே நல்லா முதல்ல நினைப்பேன், சார் ஏதோ பெரிய சம்பளம் கேட்பாரு வைப்பாருங்க. எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு, சார் மைம் சார் ரேட்டு கேட்டேன், என்ன சார் சொன்னார்னாரு. இல்லை உங்களால் என்ன கொடுக்க முடியும், அவ்வளோதான். நான் கேட்கறேன், நீ என்ன கொடுக்க முடியும், அதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி சினிமாவில் உண்மையிலேயே நம்பியார் சாமிக்கு அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஆன்மீகத்தோட தொழிலுக்காகவும் சினிமாவிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல மனிதர் இந்த மேடையில் அவருக்கு தான் நடித்து வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்களை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு மனிதன், ஒரு நபர், ஒரு அழகான நடிகர். ஸோ நீங்கள் இந்த படத்தில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஸோ கேஷ்லெஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் சேலம் தீபக் அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பின்னால் நின்றுட்டு இருக்கீங்களே, ஃபஸ்ட்டு எங்களை மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. மனசுக்குள்ளே ஏதாவது திட்டுறதுனா இருந்தால் கூட வெளியில் வந்தோன்னே திட்டிருங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் மைண்ட் கோபி அண்ணன், இந்த படத்தில் எது கிடைச்சிருக்கோ இல்லையோ என் உடன்பிறவா எங்கள் அண்ணன் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் பேசுகிற பேச்சு இன்ஸ்டாவில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கும். அவர் அது வந்தாவே லைக் போட்டுருணும், அவ்வளோதான். ஏன்னா அவர் பேசினாவே நன்மையாக தான் இருக்கும், அவ்வளோதான். அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் தங்கச்சி குஷி ரவி எனக்கு உடன்பிறவா தங்கச்சியாக மாறிட்டாங்க. பாசமலகரல் படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் படம் வந்தோன்னு பார்க்கலாம். இதில் ஒரு அவங்களோட அண்ணனாக நான் நடிச்சிருக்கேன். எங்கே பார்த்தாலும் அண்ணான்ற ஒரு சத்தம் மட்டும்தான் வரும். நமக்கு அண்ணான்னு பேசினாவா என்னது அண்ணன், ஓகே அண்ணன் அண்ணான்னு சொன்னாவே நிறையா பேத்துக்கு பிடிக்காது பசங்களுக்கெல்லாம். ஆனால் என் தங்கச்சி சொன்னால் அப்படி ஏற்றுக்குவேன் நான். உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் மிகப்பெரிய ஜாம்பவான் செல்வா சார் இருக்கார். அவர் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல அவர் கூட நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சா அது அவர் கூட நடித்ததை தான் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் கௌசல்யா மேம், பா தேவதை மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஏஞ்சல் மாதிரி. பா இவங்க படத்தை பார்த்து எத்தனை நாள் நிறையா பேர் கனவு கண்ணியாக இருந்திருப்பாங்க. எதுவும் தப்பாக நினச்சிப்பேன் நம்மிடம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது மெயினாக சதீஷ் சாரை பற்றி சொல்லணும். அவர் உண்மையிலேயே ரொம்ப பாவமான ஆள். நேரத்துக்கு அவருக்கு சோறு கூட கிடைக்கல. ஏன்னா அவர் வெஜிடேரியன், ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்கும். அவருக்கு வெஜிடேரியன் ரொம்ப கிடைக்காம போயிடுச்சு. அதே போல் மேம் ரொம்ப சந்தோஷம் மேம், லத்திகா. அப்புறம் எடிட்டர் தீபக் பற்றி சொல்லணும். அவரும் என் பேர் வச்சவர் தான். நான் படம் பார்த்துட்டேன், என் சீனில் நிறையா கட் பண்ணிட்டாரு. என்ன கோவம்னு தெரியல அவருக்கு. அப்புறம் ரவி வர்மா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அடுத்தது என் நண்பன் டெனிஸ், சாரி இப்போ சார்ன்னு சொல்லுமா சார், என் நண்பன் டெனிஸ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவர் மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு போனால் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இது எப்படா படம் முடியும்னு பார்த்துட்ருக்கு. அதே போல் ஏப்ரல் 10ஆம் தேதி தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும். எங்கள் டீமுக்கு அதுதான் திருவிழா, தீபாவளி, பொங்கல் எல்லாமே. தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ டிசம்பர் மலர்னு சொல்லிட்டு ஒரு மலர் இருக்குது. அது எப்போ பூக்கும்னு சொல்லிட்டு ஆவலாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அது பூக்கும் போதெல்லாம் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி தான் நம்ம கௌசல்யா மேம் எப்போ ஸ்க்ரீனில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்க்ரீனில் வந்தாங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. தேர் ஆல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஹியர். எல்லாரும் வந்து இந்த ஓவர்வெல்ம் மீ. டெனிஸ் சார், நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இந்த படம் வந்து அந்த ஷியர் இன்டென்சிட்டிக்காக தான் பண்ண வேண்டியது நான் முடிவு பண்ணிட்டு பண்ணேன். ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்கள் பிளானிங் எல்லாமே சரியாக இருந்ததுனால we were able to finish the project so well. உங்கள் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more தமிழ் மூவிஸ் அண்ட் என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். செல்வா சார், உங்கள் முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்கள். அண்ட் குஷி, all your hard work dear. Thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகாக காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகாக காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்தித்தேன். அண்ட் நீங்கள் இது உங்கள் டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் வர் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன். அது உங்கள் சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, ஐ எம் ஷுர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சொல்லிட்டு ஒருத்தங்களை பற்றி சொல்லணும்னா, லாக்டவுன் டைமில் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருந்தோம். என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு படங்கள் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஆனால் இவங்களோட படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க லாக்டவுனில், அழ வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் வந்துட்டு அவங்க நடிப்பால் அழ வச்சாங்க. ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இன்னைக்கு உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்து அவ்வளோ அழுதேன். என்னடா அது சும்மா இந்த நானே வந்து டிப்ரெஷன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து தியா படம் நடிச்சிருக்கீங்க. உங்களோட தமிழ் ஃபிலிம் இதுதான் உங்களோட என்ட்ரி மூவின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. we are so happy to have you in Tamil film industry. So please let's put our hands together and welcome Kushi Ravi. எல்லாருக்கும் வணக்கம். நான் குஷி ரவி. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தமிழில். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனால் எல்லாரும் ஏன்னோ பேசும்போது எனக்கு ரொம்ப குஷி, ஐ மீன் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸ் கூட ஆயிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஐ நோ இட் இஸ் ஆல்ரெடி டைம் ஃபார் டின்னர், பட் கொஞ்சம் பேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஸோ என்னோட first thanks to Dennis sir, Vijay, I mean Satish sir, Vijaya ma'am and Sidhu bro. Sidhu bro is like one bridge for me and Dennis sir. Thank you Sidhu bro. From Adipoli, na idukku munnadi Adipoli anno oru album song பண்ணிட்டு இருக்கேன். and Diya le I had worked. So நீங்க எல்லாரும் பாப்பீங்க நான் நினைச்சேன். பாப்பீங்களா? பாப்பாரா? ஓகே தேங்க்யூ. அங்கே கொஞ்சம் தமிழ் அங்கே இங்கே போகிறது
ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. And yeah, Dennis sir, thank you so much for choosing me, sir. Thank you for giving me Selvi. Selvi ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர். Before and all, people are calling me Diya, and from now onwards people should call me Selvi. So that is what I am, thinking of, and that is what I want. Thank you Satish sir and Vidya ma'am for giving me this opportunity. சதீஷ் சார் ரொம்ப சட்டல்லாக ரெண்டு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ சார் இன்னும் ரொம்ப ஃபில்ம் வரணும் சார் உங்கள் பேனரில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் செல்வா சார், முக்கியமாக செல்வா சார், ஒரு நாள் கூட செட்டில் ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அவர், நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் டே ஆல்சோ ஐ டென்ட் ஃபீல் தட் ஹீ இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர். அப்படி இருந்தார் செட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஒரு நல்ல கைடு அவர், எனக்கு புரிய மாதிரி அவர் எனக்கு கைட் பண்ணார். தேங்க்யூ செல்வா சார். இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌசல்யா மேம், நாங்கள் பெங்களூர் கேர்ள்ஸ். ஸோ கௌசல்யா மேம் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் சோல். அண்ட் அவங்க ப்ரைம் டைமில் அவங்க ரொம்ப சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி மேம், ஐம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ரவி சார், தேங்க்யூ ஃபார். ரவி சார் பற்றி சொல்லணுன்னா, எங்களுக்கு என்னோட பிரதர் அண்ட் நமக்கே ஒரு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செட்டில், அந்த நல்ல லாங்குவேஜ் அது. அண்ட் தேங்க்யூ ஏகே பிரியன் ப்ரோ, உங்கள் சாங்ஸ் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் யர் டெபியூ. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நான் 2 பேர் தான் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் and to all the cast and crew, Deepak sir, editor, and YG Mahendran sir and Mayam Gopi sir, and to everybody, enoda annan Deepak annan, thank you so much. Thank you Lirtika, to everybody. And last but not the least, I should thank to all the technicians. They are the real hero. And to all the light officers, and to all the production anna, because production anna, thank you. Na romba nalla Tamil saapadu saapte. Thank you so much for that. And I would like to thank my stylist Aishwarya. Aishu, thank you so much. Without you, I don't know where would I have been. And enoda Tamil teacher Archana Kottige, she's my very close friend in Kannada. So she's the one who taught me Tamil. She's the one who taught me Tamil dialogues and all. ஸோ தெரியல, கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு மனிதன் தெய்வம் ஆகலாம் படம் பாருங்க. April 10th ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு படம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாருங்க. And I'm sure you'll enjoy. And Tamil மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பேர் வித் மை தமிழ். நெக்ஸ்ட் படம் தமிழ் பொண்ணு மாதிரியே பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். தேங்க்யூ டு எவ்ரிபடி. தேங்க்யூ.
எஸ், தேங்க்யூ ஸோ மச் செல்வி. ரொம்ப அழகாக பேசுங்க. ஸோ வந்துட்டு தமிழ் மக்களோட மனசில் நீங்கள் ஒரு செல்வமாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்காக மிக்க நன்றி. ஸோ அடுத்த ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா, ப்ரொடியூசர்னு இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கும்போது என்னடா இவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் திரு சதீஷ் அவர்கள் டு கிவ் அ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா பத்திரிகை, ஊடகத்துறை, சமூக வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நிறையா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டில் இருந்தது. பட் பிரியன் வந்து என்னை கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டான். ஏன்னா எனக்கு அந்த சாங் கேட்டாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர். ஸோ பிரியன், ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா கூட இல்லை. ஸோ இட் இஸ் லைக் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அது வந்து ரொம்ப வருஷத்து கனவு. எனக்கு வந்து லைக் இன்னும் சினிமாவில் வரணும், ஒரு நல்ல ரோல் பண்ணணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டியூ டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓகே கார்பரேட் லைஃப் அப்படியே அதுலேயே இருந்தேன். பட் ஆல்வேஸ் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கும். நிறையா பேர் எல்லா இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம மைண்டில் ஒரு மாதிரி சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கூட அந்த மாதிரி தான். இது லைக் ஈவன் தோ நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட இது வந்து எனக்கு டாமினேட் ஆகிட்டே இருந்தது. அட் ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஃபுல் டைம் நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அதாவது நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயம் வந்து நம்ம அதை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல சமயம் வரும், ஒரு நல்ல டைமும், அதுக்கு உண்டான நல்ல மனுஷங்களும் சேரும்போது கடின உழைப்பு போட்டு ஒரு முழு முயற்சி கொடுத்தா அந்த விஷயம் வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு நான் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட். அண்ட் அதுதான் இந்த ப்ராஜெக்டில் ஆச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் மஞ்சுநாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் டென்னிஸ் வந்து என் எப்படி சொல்கிறது, உடன்பிறவா சகோதரன், என்னுடைய தம்பி ஆக்சுவலி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டென்னிஸ் மூலிமா தீபக், ரவி, சித்து, ஸோ எல்லாருமே வந்து ஐ திங்க் ஒரு 14 இயர்ஸ் பேக் லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். லைக் 1 or 2 days நான் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். அப்போ டென்னிஸ் கூப்பிட்றாரு சொல்லி வந்து டக்குன்னு ஓவர் நைட் நடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் எடுத்து திருப்பி நான் இருக்கிற ஊருக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ், இந்த பேஷன் வந்து டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு 2 படத்தில் லைக் டென்னிஸோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன் சின்ன ரோல்ஸ். எனக்கு சசிகுமார் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு. கிடாரி மூவியில் ஒரு 8 minutes 10 minutes ஒரு ரோல், ஒரு 3-4 days நான் லீவ் போட்டுட்டு வந்து அது பண்ணேன். ஸோ இந்த சமயத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ஹேவ் டு ரிமெம்பர் ஹிம். முதல் எனக்கு சினிமா கேமரா முன்னாடி நிற்க வச்சது சசிகுமார் சார் தான். இந்த ப்ராஜெக்ட் வரும்போது லைக் டென்னிஸ் வந்து இந்த ஸ்டோரி இது தீபக் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ அடிக்கடி பேசுவோம் இது பற்றி பேசும்போது. ஒரு கட்டத்தில் வந்து ஸோ அவரும் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். அப்படியே ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு தகுந்த சமயம் வரும்போது ஓகே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த கதை வந்து உண்மை சம்பவம். இது வந்து ஒரு உண்மை சம்பவம் பேஸ் பண்ண ஸ்டோரி. இது ஆக்சுவலி சினிமாக்காக கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருக்கோம். பட் உண்மை சம்பவம் சொல்லும் போது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஓகே குறிப்பிட்ட ஒரு பகுதி, ஓகே ஒரு தருமபுரி மாதிரி ஒரு பிளேஸு, இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆந்திராவில் ஒரு பிளேஸு, இந்த மாதிரி பார்த்தா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்தவொடனே எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. இது ஒரு கதையாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது என்ன இவ்வளோ உண்மையாக இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அப்போதான் புரிஞ்சது, ஓகே இது ரொம்ப சீரியஸான ஸ்கிரிப்ட், இதுக்கு வந்து ஆப்டா இதுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சரியான பாத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அப்போதான் டென்னிஸ்ட சொன்னா இது செல்வா சாருக்கு வந்து நம்ம சொல்லலாம், இது அவர் ஓகே சொன்னா மட்டும் நம்ம இது பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெட் அஸ் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு உண்மை அதுதான் லைக் நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம்.
அண்ட் செல்வா சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், தேங்க்ஸ் அ லாட். யூ ஹவ் கிவன் த லைஃப் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலி உண்மைக்கும் சொல்ல போனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் எமோஷனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட் ஃப்ரம் பிரியன் டு ரவி, தீபக், டென்னிஸ், மை செல்ஃப். ஸோ எல்லாருமே வந்து லைக் நாங்கள் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இது வந்து வளர்ந்து நிற்குது. அண்ட் ரியலி யூ ஹவ் கிவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து லைஃப் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்ஸ் அ லாட். ஸோ இந்த மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் ஒன்ஸ் அது செல்வா சார் வராரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வந்து லைக் ஸோ வி மென்டலி வந்து வி வர் புஷ்ட், இதோட குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா செல்வா சார் உள்ள வராரு அப்படின்னாக்க நம்ம வந்து ஜஸ்ட் வி கேனாட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து அப்படியே ஒரு ஓகே போகிற போக்கில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அதனால இது டென்னிஸும் வந்து கேட்ட ஒரு என்ன உங்கள் மைண்டில் தோணுது, ஒரு டைரக்டராக என்ன பண்ணணும், நம்ம படம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருக்கணும் லைக் ஸோ இது வந்து எல்லாரோட கனவு. இது வந்து விஷுவலாக வந்து நம்ம ஒரு ட்ரீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான லொக்கேஷன்ஸ் சேலமில் லைக் அந்த லைவ் லொக்கேஷன்ஸ் அதுக்கு டெஃபினெட்லி தீபக் இங்கே சேலம்ல இருந்து தமிழ் செல்வன் டைரக்டர், ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த லொக்கேஷனுக்கு. அண்ட் ஸோ அந்த ப்ராப்பர் லொக்கேஷன்ஸ், அதுக்குண்டான செட்டு, அதுக்குண்டான ஒரு கேமராஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கூட வந்து ஆர்டிஸ்ட். இப்போ செல்வா சார் கூட நடிக்கிறாங்க அப்படின்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்னால நம்ம வந்து ஓகே ஏதோ ஒரு இதில் போட்டு நம்ம அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இதுவாகிடக்கூடாது. ஸோ எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் பண்ணுறோம், அதனால இது வந்து ப்ராப்பராக பண்ணணும், இது வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ அதனால குஷி ரவி உள்ள வந்தாங்க. அண்ட் பிகாஸ் டென்னிஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி டென்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அண்ட் சித்து வாஸ் ஆல்சோ டெல்லிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தியா மூவி அண்ட் அயலமனே லைக் அந்த ஜி டிவியில் அவங்களோட வெப் சீரிஸ். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, சச் அன் இன்டென்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இந்த சில சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அவங்க பண்ணது. அதுவும் அவங்க வந்து லாங்குவேஜ் விட்டு இன்னொரு லாங்குவேஜ் தமிழில் புதுசாக வராங்க. எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் நியூ புதுசு இந்த இடத்துல. ப்ளஸ் செல்வா சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் லெஜெண்டரி டைரக்டர் அவங்க கூட நிற்கிறாங்க. பட் ரெண்டாவது நாளே அவங்களுக்கு ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ் சீன் அந்த மாதிரி, அது ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன். அதை எடுத்துட்டு அவ்வளோ அழகாக நம்ம இதில் செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ரைட் ஃப்ரம் லைட்மேன்ஸ்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கள மறந்து கிளாப் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குஷி, தேங்க்ஸ் ஃபார் தட். டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. பட் நான் ரொம்ப சின்ன இது சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருமே, ஸோ ஆல் த பிக் பீப்புள் ஹவ் செட் தட் லைக் ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் கௌசல்யா மேம், நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்காங்க. எவ்வளோ படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், லைக் பிரபுதேவா கூட ஒரு மாதிரி டாப் ஹீரோஸ் கூட, அவங்க நடிக்காத ஹீரோஸ் கிடையாது, அவ்வளோ இதுவாக இருந்தவங்க. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு அவங்களோட கம்ப்ளீட்டாக டீக்ளாமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது, அந்த வில்லேஜில் அந்த ஸ்கின் டோன், அங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ், அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஸ்கின் டோன், அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ், அந்த இதுக்கு வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி யூஸ்வலி கொஞ்சம் ரேர் ஆக்சுவலி. இப்போ நானும் டென்னிஸும் இனிஷியலாக பயந்தோம், இல்லை இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி அவங்களே வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர் லேடிஸ் மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் லைக் ஒரு 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 ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தாக்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கௌசல்யா மேம் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைம் கோபி சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் பேசினா மெய் மறந்து கேட்கலாம் ஆக்சுவலி. இந்த படத்தில் அவர் நடிக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ளார திக்குன்னு இருக்கும், எங்கடா எங்கேயாவது அடிச்சுடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த கேரக்டருக்கு வந்து அவரை விட்டா யாரும் பண்ண முடியாது. இதுவும் வந்து வேற வேற பேர் பிகாஸ் ஆஃப் ஓகே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரைண்ட், நம்ம இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, ஏதாவது இதுக்குள்ளார பண்ணணுமா, அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நானும் டென்னிஸும் பேசுவோம். டென்னிஸ் சொல்லுவார், இல்லை இல்லை ப்ரோ நம்ம பண்ணலாம், நான் அடிக்கிறேன், மைம் கோபி அண்ணன் கட்சா அவர் கண்டிப்பாக அவர் நான் கேட்டால் சரின்னு சொல்லுவார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சார் டென்னிஸ் கூப்பிடும்போது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருந்தோம். அப்போ அழகாக சொன்னார், தம்பையா நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பியா, எப்போ வரணும் சொல்லு தம்பியா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அழகாக சொல்லி
ஐ திங்க் காரைக்காலில் எங்கேயோ ஷூட்டில் இருந்தார். டக்குன்னு அந்த நாள் இப்போ செல்வா சார் அன்னைக்கு அவைலபிள் இருக்கார், அன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரத்தில் இருந்து சார் நோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அது அப்படியே தள்ளி போயிருந்திருக்கும், அது அடிஷ்னல் இதுவாக இருக்கும். பட் அதை புரிஞ்சுட்டு அவர் உடனே அவர் ஹி மேட் ஹிம்செல்ஃப் அவைலபிள். அண்ட் வைஜி மகேந்திரன் சார் லைக் ஸோ நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்து ஆர்டிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவர். கூப்பிட்ட உடனே லைக் யூனோ எல்லாருமே யங் டீம் ஆக்சுவலி. அவரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவருடைய போர்ஷன்ஸ் என்னவோ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அழகாக அதுக்கு உண்டான ஸ்டைலில் வந்து பண்ணிட்டு போனார். அகைன் இப்போ நம்ம செல்வா சார் பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த 30 அந்த வாட் எவர் த டேஸ் லைக் யூனோ அந்த 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 35-40 டேஸ் அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங்காக இருக்கும். அவ்வளோ அந்த சீன்ஸில் வந்து ஸ்பான்டேனியஸாக சில விஷயங்கள் பண்ணுவார், அது வந்து அழகாக எலிவேட் பண்ணி அந்த சீனையே கம்ப்ளீட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் அதை வந்து அது அது கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அது செல்வா சார் விட்டால் வேறு யாரும் அதுக்கு லைஃப் கொடுத்துருக்க முடியாது இந்த அளவுக்கு. அதனால தான் வந்து பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ யாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அதனால இது வந்து ஃபேமிலியோட இப்போ நீங்கள் அந்த பார்த்த ட்ரெய்லர்ல இருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், ட்ரெய்லர் அண்ட் சாங். இந்த படம் வந்து ஏன் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்க சிம்பிள், ஒரு ரியல் ஸ்டோரி, ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரி. படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக நீங்களே டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க, ஓ இந்த இடத்துல ஆயிருக்கு, ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம், இது வரைக்கும் சினிமாவில் காமிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி அது ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கும். செகண்ட், ஒரு எளிமையான ஒரு ஸ்டோரி லைக் யூனோ ஒரு வில்லேஜ்குள்ள எப்படி அந்த வில்லேஜ்குள்ள இருக்கிற ஒரு எளிமையான மக்களோட ஒரு வாழ்வியல் வந்து இந்த படம் வந்து பேசியிருக்கு. அதுல வர அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங், அந்த ஃபேமிலிஸ்குள்ள இருக்கிற பாண்டிங், அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பாண்டிங், அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து ரொம்ப அழகா ரொம்ப இன்டென்ஸா எழுதியிருக்காரு டென்னிஸ். வந்து ரொம்ப அழகா இது வந்து டென்னிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரவி அவ்வளோ அழகா வந்து கேமரால டிஓபி வந்து விஷுவல்ஸா பார்த்தா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி தீபக் பார்த்தாக்கா எடிட் கட் எல்லாம் அப்படி ஷார்ப் கட்ஸ் நிறைய பண்ணி ஏன்னா வி டுக் அட்வைஸ் ஃப்ரம் செல்வா சார். லைக் யூனோ ஒரு விஷயம் சொன்னார், படம் என்னைக்குமே பொய் சொல்லாது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஏன்னா இப்போ நான் ஒரு ஆடியன்ஸா நான் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது என்ன தோணும், சில படங்கள் பார்ப்போம், பார்த்துட்டு அப்போ யதார்த்தமா பேசிக்குவோம், ஏன் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க, இவங்க படம் எடுக்கும் போதே பார்க்க மாட்டாங்களா, இப்படி நார்மலா வீட்டில் வந்து பேசுறது ரொம்ப சகஜம். ஒரு இது பார்த்துட்டா அதெல்லாமே ஒரு கான்சியஸா இருந்தது. அதனால இந்த படம் வந்து பார்த்து செதுக்கி அதுக்கு என்ன அந்த படம் வந்து அது போதும், இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் செல்வா சார் சொன்னாரு. படம் என்னைக்கும் பொய் சொல்லாது, அது வந்து அது 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 கம்ப்ளீட்டா அதுக்கு உண்டான ஒரு இது வந்து வர வரைக்கும் நீங்க அது விடக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து டைரக்டரும் தீபக்கும் வந்து கம்ப்ளீட்லி தே ஃபுல்ஃபில்ட். அண்ட் அந்த என்டையர் திங் வந்து எலிவேட் பண்ணது. இதெல்லாம் ஒரு 50-60% அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல வந்து ஏகே பிரியன் வந்து கம்ப்ளீட் அதை வந்து தூக்கி நிறுத்திட்டாரு. இன்னும் அடுத்த லெவல்ல வந்து ரொம்ப எலிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இது வந்து ஃபேமிலியா எல்லாருமே குடும்பத்தோட இந்த படம் போய் பார்க்கலாம். அதனால ஃபேமிலியா வந்து தைரியமா நீங்க இந்த படம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது அப்படின்னா நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, உங்க மனைவி கிட்டயோ இல்ல உங்க கணவர்கிட்டயோ கேளுங்க, மனிதன் தெய்வமாகலாம் படம் வந்திருக்கு, நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா உடனே குடும்பத்தோடு போய் பாருங்க. இல்ல அவங்களும் யோசிச்சாங்கன்னா விட்டுறாதீங்க, பக்கத்து வீட்லயும் சேர்த்து கூட்டிட்டு போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி ஐ நீட் டு மென்ஷன் கதிரேசன் சார் அண்ட் கமலக்கண்ணன் சார் அண்ட் மிஸ்டர் டிஜே. ஓகே, நான் டிஜே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு இதுவாயிடுச்சு. தனஞ்சயன் சார். ஸோ நார்மலாக கார்பரேட்ல லைக் யூனோ யூஸ் டு கால் அஸ் டிஜே அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ். அதில் தேங்க்ஸ் ஃபார் தட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சார். லைக் யூனோ இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் யூனோ ஸோ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். மீன்ஸ் அ லாட் டு மீ. நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் சக்தி வேலன் சார், அவர் ஓன் சக்தி வேலன் சார். இது எப்படின்னா அவருக்கு படம் போட்டு காமிச்சோம். ஆக்சுவலி அவர் படம் போட்டு காமிச்சோம். ஸோ டென்னிஸ் தான் பேசினாரு. ஸோ அவர் படம் போட்டு காமிச்சோன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்க டீமை விட்டு வெளியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியில ஒருத்தருக்கு போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா
அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரு 2-3 காமன் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போட்டு காமிச்சோம் ஆக்சுவலி. ஏன்னா அதோட எமோஷனல் விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சில ஆடியன்ஸ் சினிமா தெரியாதவங்களை கூப்பிட்டு காமிச்சோம் ஆக்சுவலி. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலாக இதை எடுத்துகிட்டு போகணும், ஒரு பிஸ்னஸ் வைஸ் பேசணும் அப்படின்னாக்க ஸோ அதுக்கு சக்திவேலன் சார்கிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் காமிச்சோம். அவர் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு +2 எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு பார்க்குற மாதிரி நானும் டென்னிஸும் ஒரு முகத்தையே பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலி. என்னடா சொல்ல போறாரு இவர் பார்த்துருக்காரு, இவருக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவர் ரொம்ப ஸ்பான்டேனியஸா அவர் இன்னைக்கு பேசினது தான் அன்னைக்கும் சொன்னாரு, சார் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்கு, இது ஒரு மாதிரி இது லைஃப் பத்தி பேசுற படமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் சார். அங்கேருந்து தான் என்டையர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம முகேஷ் மாஸ்டர் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபைட் வந்து ஸோ விவர் பர்டிகுலர் ஆக்சுவலி. நம்ம ஒரு சினிமாவில் ஒரு சண்டை அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு மாதிரி இதுவாக வந்துடும், ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும். இங்கே போய் அடிப்பாங்க, அடுத்தது இந்த ஷாட் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி தூக்கி போட்டது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப அந்த கதையோட ஒன்றி ஒரு யதார்த்தமான ஒரு அந்த மனுஷனோட இதில் ஒரு யதார்த்தமாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கெடல் பண்ணி நிறையா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நிறையா கொரியோகிராஃப் பண்ணி அந்த அந்த ஃபைட்டே வந்து அவ்வளோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ யதார்த்தமாக ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் அது வந்து அவ்வளோ தத்ரூபமாக ஒரு கொடுத்துருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் மாஸ்டர் ஃபார் தட். அண்ட் அசார் மாஸ்டர் இல்லை இங்கே கொரியோகிராஃபி, அந்த தங்கரத்னமே சாங் அவர் தான் பண்ணார், அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் ஜிகே ஸ்டில்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் பாக்யா சார், தமிழ் இல்லை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ அவருக்கு ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை என்டையர் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாரும் தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போங்க, தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ சார். ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உங்களை நன்றி தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தில் சீனியர் ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஈக்குவலாக ரொம்ப அமேசிங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் லித்திகா ஆன் டு தி ஸ்டேஜ் டு கிவ் a few words. Thanks. April 10th in the movie பாருங்க. Thank you. செல்வராகவன் சார் கூட நான் நடித்தேன். அவங்க கூட நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. லித்திகா ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்க நடிப்பு மாதிரி உங்க பேச்சும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான நபர் தான் வந்துட்டு வரப்போறாரு, த கேப்டன். எல்லா சுமையுமே வந்துட்டு அவர் தோல்ல சுமந்து இந்த நாளை வந்துட்டு பார்த்துருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் சார் உங்களுக்காக நான் வரியா எழுதி வச்சிருக்கேன் சார். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களோட ஹார்ட் ஒர்க் தெரியுது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் ப்ரொடியூசர் சதீஷ் சாரே பேசிட்டாரு. அதனால நான் ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா அது கஷ்டம். அதனால இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நான் இந்த கதை எழுதி முடிச்ச அப்புறமா எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவோம்ல, ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு நிழல் ஒரு நிஜம், ஒரு இன்பம் துன்பம், இது எல்லாமே ஏதாவது ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கதைக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். அதில் ரொம்ப நல்லவனாக செல்வராகவன் சாரை சூஸ் பண்ணேன், ரொம்ப கெட்டவனாக மயம் கோபி சாரை சூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு அண்ணன் எப்படி ஒத்துப்பாருன்னு நினச்சேன். நான் கேட்ட உடனே தம்பி உனக்காகடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காரு. அண்ணன் நான் வேணும்னு அப்படி பண்ணல மயம் கோபி அண்ணா, அது கதாபாத்திரத்துக்காக பண்ணி வச்சேன். அதனால் அது ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டைரக்டர் செல்வராகவன் சாரை வந்து நான் ஒரு ஊர்லேருந்து வரும்போது எப்பயாவது வாழ்க்கையில் அவரை ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமான்னு என்ன மாதிரி நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஆகிறதுக்காக வந்திருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவரு கூட இறைவன்
பயணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து அவரோட ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங்கில் நின்று இருக்கேன், நடந்திருக்கேன், பேசியிருக்கேன், அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவர் கூட உட்காந்துருக்கணும் போது என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு என்னுடைய கனவு நினைமாச்ச மாதிரி இருக்குது. சத்தியமாக நான் உங்கள் பேருக்கு எடுக்க மாட்டேன் சார். இந்த படத்தில் கண்டிப்பாக அதை காப்பாற்றுற மாதிரியான படமாக நான் இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் சார். அப்புறம் ஏன்னா அவர் டைரக்டர் தாண்டி ஒரு நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷூட் நடந்துனுக்குது. இப்போ இன்டர்வெல்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டார்ச் அடிச்சு தேர்ற ஷாட் ஒன்று வரும். அது வந்து ஒரு பெரிய செட்டப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு ஒன் வேனும் போது ஒன் சைடு எல்லாரும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து என்டையர் க்ரூ இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் கிரவுண்ட் கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். இப்படி கேமரா வச்சுருக்கோம், அவர் அந்த பக்கமாக அவர் வர ஷாட் அவருக்கு. அப்போ அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது 6 to 2 நைட்டில் முடிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நைட் வேறு குளிர் நாங்கள் எடுத்துனுக்கிற சீசன். அப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2 ஆச்சு 3 ஆச்சு 4 மணி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் அதுக்கு மேலே அவர் குளிர் வேறு, லைட்டாக சாருக்கும் ஃபீவர் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சாருக்கு. ஆனால் இன்னொரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிச்சிடலாம். அப்புறம் ரொம்ப முடியலன்னு உடனே சார் நான் கிளம்புறேன் டென்னிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார். நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் கிரவுண்டு கிளியராக இருக்குது, ஒரு 100 பேர் இந்த பக்கம் வெயிட் பண்ணுறோம். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தார். அன்றைக்கி அது ஒரு பெரிய செட்டப், ஒரு ஸ்பேஸ் லைட்ஸ் 3 லைட் பண்ணியிருக்கோம், ஒரு எல்லாமே பண்ணியிருக்கோம். என்ன நினச்சாரோ தெரியாது. உண்மையிலே நான் ஏன் அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுறது அன்னைக்கு எனக்கு அவர் நீ சரியான ஒரு டேரக்டர் தானே ரசிகன் வந்திருக்கேன்றதை ஃபீல் பண்ண வச்சார். அவ்வளோ பெரிய செட்டப்க்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த ஃப்ளோ ஒரு டேரக்டருக்கு மிஸ் ஆகிடும். ப்ளஸ் அது ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். டப்புன்னு அந்த வேட்டியை மடிச்சு கட்டின்னு திருப்பி வந்தார். வந்து கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சீக்வன்ஸை உடனே ஸ்டண்ட் மாஸ்டர் தூக்கு கேமராவை பட்டுன்னு எடுக்க ஆரம்பித்து அந்த சீக்வன்ஸை முடிச்சு கொடுத்தோம் சார். அந்த நாள் நிஜமாக சார் ஒரு மிகப்பெரிய நாளாக நான் உங்களை இன்னும் ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த டைமில் இருந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே சொல்லப்போனால் ரொம்ப நேரம் போவோம். அப்புறம் குஷி ரவி மேடமும் அப்படி தான். நான் கேட்ட உடனே இந்த கதாபாத்திரத்துக்காக வந்து தமிழில் கேட்டாங்க, சார் முதல்ல வரேன் சார், ஏதாவது ஒரு எங்கா லவ்வா அப்படி இப்படி இருக்கும்னு நினச்சேன். என்ன சார் எதுவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேம், இதுவும் லவ் ஸ்டோரி தான் மேம். ஓகே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் இருக்காதா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் மேம் உண்மையான லவ்வே இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னப்புறம் அது ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக செல்வராகவன் சாருக்கும் குஷி மேமுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி ஃபிலிமாகவும் இந்த படம் இருக்கும். கௌசல்யா மேமும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் எல்லாருமே மென்ஷன் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி வாங்கி ரிலீஸ் பண்ணி கொடுக்குற சக்திவேலன் சார் எனக்கு சார் மட்டும் இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி. இந்த படத்தை எடுத்து முடிச்சோடனே 2வது படமும் அவர்கிட்ட தான் நான் போக வேண்டியது இருந்தது. பட் சில காரணங்களுக்காக வெளில போயிட்டேன். எடுத்து முடிச்ச உடனே ஒரே ஆப்ஷன் தான், நேராக அவர்கிட்ட போயணும்னு நினச்சேன். என்னை பார்த்த உடனே நம்பினீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அவ்வளோதான். நான் மற்ற எல்லாருக்குமே தேங்க்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். சினிமாக்காக நிறைய இழந்திருக்கேன், நிறைய நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு சினிமாக்குள்ளே வச்சுன்னுக்குது. அதுவே இந்த சினிமா எனக்கு தந்தது பெருசாக நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு அது நிறைய கொடுக்கணும். இந்த படத்தை நான் உங்ககிட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இந்த படத்துக்கு நான் நடத்துவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்னைக்கு நான் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என் ப்ரொடியூசர் எடுத்துக்கிற அளவுக்கு டைம் எடுத்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். இந்த கதையை நம்பி தயாரித்த விஜயா சதீஷ் மேமுக்கும் என் அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். ஏப்ரல் 10th தியேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்கள். தேங்க்யூ. மிக்க ஒரு சக்ஸஸ் மீட்ல சந்திக்கலாம். ஸோ வந்துட்டு அடுத்து யார் வர போறாங்கன்னா இந்த கதையின் நாயகன் கதாநாயகன். இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் புட் our hands together and welcome செல்வராகவன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன். சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் சரி ஒத்துக்கிட்டேன், போய் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஆக்சுவலாக
ஓ இப்படியெல்லாம் தான் படம் எடுத்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி இந்த டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். ஓ சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே போவார் வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், ஓ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யா தட்ஸ் ஜஸ்ட் ஜோக்ஸ் அபவுட் இஸ் வெரி பிக் சப்போர்ட் ஃபார் அஸ். யா மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 இதுன்னே யார் மியூசிக் டைரக்டர் சார் டேக்ஸ் மீ டு சே ஓகே. டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆல் தி பீப்புள் ஒர்க் தேர் லைக் ரியலி ரியலி வெல். கௌசல்யா மேம் என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோன்னே ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது இருக்கிற எதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தா கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், ஓ இங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமா ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு மாதிரி அது இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும் எந்த மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்க, உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணும்ன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ. For the complete cast and crew, so நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சோட அண்ட் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியோட சிடி வெளியீடு இப்போ. Thank you.